மேசம் முதல் மீனம் வரை அனைத்து ராசிகளுக்கும் ஒவ்வொரு ராசியும் தனித்தனியாக வீடியோ பதிவு பண்ணி போட்டிருக்கேன். 14/1/25 12/2/25 வரைக்கும் இந்த ஒரு மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன் அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு மாதமும் சில கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகும். அப்படி பார்க்கும்போது இந்த மாதம் செவ்வாய், சுக்கிரன், புதன், குரு வக்ர நிவர்த்தி ஆகிறார். குரு வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. இப்படி ஒரு அமைப்பில் இந்த தை மாதம் பிறந்திருக்கு. இப்போ செவ்வாய் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 14/1/25 20/1/25 வரைக்கும் கடகத்தில் வக்ரமாக இருக்கார். அதுக்கப்புறம் மிதுனத்தில் பயிற்சி ஆகிறார். இந்த மாதமே மிதுனத்துலேயும் பயிற்சி ஆகிறாரு. அப்போவும் செவ்வாய் வக்ரமாக தான் இருக்கார். சுக்கிரன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 14/1/25 27/1/25 வரைக்கும் கும்பத்தில் இருக்கார். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா மீனத்தில் பயிற்சி ஆகிறார். புதன் 14/1/25 24/1/25 வரைக்கும் தனுசில் இருக்கார். அதுக்கு பிறகு மகரத்தில் பயிற்சி ஆகிறார். குரு 14/1/25 3/2/25 வரைக்கும் ரிஷபத்தில் இருக்கார், வக்ரமாக இருக்கார். அதுக்கப்புறம் 4/2/25 ரிஷபத்தில் வக்ர நிவர்த்தி ஆகிறார். இந்த மாதிரி ஒவ்வொரு மாதமும் சில கிரகங்கள் பயிற்சி ஆகும். அப்படி ஆகும்போது ஒவ்வொரு ராசிக்கு உண்டான பலன் மாறும். போன மாதம் எனக்கு தொழிலில் நல்ல லாபம் இருந்துச்சு. இந்த மாதம் எனக்கு தொழிலில் லாபம் இல்லை, ஆனால் நஷ்டம் இல்லை, ஓரளவுக்கு சுமாராக போய்கிட்டு இருக்கு. அப்படிங்கிறது அவங்கவுங்க ராசிக்கு தகுந்த மாதிரி பிறக்கும்போது எழுதப்பட்ட ராசி பலன் என்னவோ ஜாதகம், பிறப்பு ஜாதகப்படி கொஞ்சம் மாறுதல் இருக்கும். அப்போ அதை நம்ம தெரிஞ்சுக்கிறணும். அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் என்ன திசை, என்ன புத்தி நடக்குதோ அதையும் கோச்சார பலன் என்ன அப்படிங்கிறதையும் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு 80% பலன் கரெக்டாக வரும். அப்படி பார்க்கும்போது இந்த மாதம் 4 கிரகங்கள் இடம் பயிற்சி ஆகுது. இது எந்தெந்த ராசிக்கு என்னென்ன மாதிரியான பலனை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் நீங்கள் என்ன தொழில் பண்ணாலும் அதில் லாபமா இல்லை நஷ்டமா, அந்த மாதம் இல்லை ஓரளவுக்கு சுமாராக போகுமா, அந்த மாதிரியான விஷயங்கள். திருமணம் ஆகலை, எனக்கு வயதாயிருச்சு, வயது போயிட்டே இருக்குது, திருமணம் ஆகலை, திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள். குழந்தை இல்லை, அது குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த கோச்சார பலன்படி என்னுடைய